மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனியார் நிறுவனங்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நித்யானந்த் நம்மோடு இணைகிறார். வணக்கம் நித்யானந்த், விவரங்களை விரிவாக பதிவு செய்யும். நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருப்பதன் காரணமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால், எந்த நிறுவனமும் விடுமுறை விடவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பது தொழிலாளர் நலத்துறை. அந்த தொழிலாளர் நலத்துறை தான் தற்பொழுது அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். என்றால் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் நடவடிக்கை நேரடியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு நிறுவனத்தின் மீதும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் தொழிலாளர் நலத்துறை உத்தரவிடும் பொழுது தொழிலாளர் நலத்துறை நேரடியாக அந்த நிறுவனத்திற்குள்ளாக சென்று இதன் காரணமாக இன்று நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு செல்லக்கூடிய வாக்காளர்களை வைத்து இன்று ஏன் நிறுவனத்தை நடத்துவீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் தொழிலாளர் நலத்துறை எழுப்பலாம். அவர்களுக்கு அபராதமும் விதிக்கலாம். இது சட்டத்தில் இடம்பிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு அன்றுதான் இந்த விடுமுறை, அதாவது ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அன்றைய தினமே தமிழகத்தில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. ஆகவே விளவங்கோடு சட்டமன்ற, நாடாளுமன்ற அந்த பகுதியிலும் விடுமுறை, அதாவது ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை கடைபிடிக்க வேண்டிய இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் வாக்குப்பதிவு நாளன்று தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், கடைகள் உள்ளிட்ட அரசு மற்றும் அனைத்து தனியார் நிறுவனங்களும் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பிபிஓ நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக புகார் அளிக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை வாக்குப்பதிவு என்றால் இன்று வரை நிறுவனம் நாளை விடுமுறை ஊதியத்துடன் என்று அறிவிக்கப்படவில்லை என்றால் தொழிலாளர் நலத்துறையில் புகார் அளிக்கலாம், மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் அளிக்கலாம், சிவிஜில் கம்ப்ளைண்ட் என்று ஆப் ஒரு செயலி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால், அதில் புகார் அளிக்கலாம் என பல்வேறு புகார் அளிக்கக்கூடிய அமைப்புகளை தற்போது உருவாக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். ஆகவே வாக்குப்பதிவு என்று அதற்கு முன்னாலே விடுமுறையை விட வேண்டும். விடுமுறை முன்னால் அறிவிக்கப்படவில்லை என்றால் உடனடியாக புகார் அளித்தால் மறுநாள் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தொழிலாளர் நலத்துறையும் இந்திய தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.